வணக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வெந்தயக்கீரையை வச்சு சப்பாத்தி செஞ்சுருக்கோங்க. இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தோசை மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு ரைத்தா இருந்தால் போதும், இல்லைன்னா ஒரு தக்காளி தொக்கு இது மாதிரி எதாக இருந்தாலே போதும். எப்போயுமே கீரையை கூட்டு பொரியல் செய்யும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ க்ளீன் பண்ண வெந்தயக்கீரையை எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா கடலை மாவுன்னு யோசிக்காதீங்க. கடலை மாவில் நிறைய வாயு இருக்கிறதுனால நிறைய செரிமானத்துக்கு சேர்க்கணுங்க. அதுதாங்க பெருங்காய பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓமம் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துருக்கேங்க, ஜீரக பவுடர். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேருங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் நல்லா 1 ஸ்பூன் காரமாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ட்ரையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சூடான ஆயில் ஒரு 4 ஸ்பூன் சேருங்க. அதனால தாங்க சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்குமே சாஃப்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இடித்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி இதையும் சேருங்க. இன்னும் நல்லாயிருக்கும். இத்தனை மசாலா இருக்கான்னு யோசிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து போடும்போது டக்குன்னு போட்டுடலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெந்தயக்கீரை. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைட்டாக பிசைஞ்சு வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நேரம் ஆக ஆக கீரையிலேருந்து தண்ணி வந்துடும். ஸோ லூஸாக பிசைஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்தோம்னா சப்பாத்தி டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ளே எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு தேவையான அளவில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி வெளியூர் போகும்போதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட் டிஷ் இல்லாமல் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. ஆனால் கீரையை கூட்டோ பொரியலோ கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. நம்மளால் செஞ்சு கொடுத்தே கட்டுப்படி ஆகாது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தியை கல்லில் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு விடுங்க. சப்பாத்தி போடும்போது நல்லா ஹை ஃப்ளேம் வைங்க. ரொம்ப நேரம் மீடியத்துலேயோ இல்லை ஸ்லோலேயோ வச்சுருந்தீங்கன்னா நேரம் ஆக ஆக அது இழுன்னு இழுக்கிற மாதிரி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதே நேரம் நம்ம கண்ணு சப்பாத்திலே இருக்கணுங்க. பட்டுன்னு திருப்பி போட்டு எடுக்கணும். ஸோ சூப்பரான சப்பாத்தி ரெடி. தேங்க்யூ.